வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா MA 4151 and MA 4152 இந்த ரெண்டு பேப்பருக்குமே யூனிட் 1 சேம் கண்டென்ட் தான், லீனியர் அல்ஜிப்ரா தான். இப்போ லாஸ்ட் வீக் தான் நமக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பேர் நம்ம சேனல் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பேர் மெயில் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அட் தி சேம் டைம் ஒரு 4-5 பேர் எனக்கு திருப்பி ரீ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கு அண்ட் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இனிமேல் போட போகிற வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்காக தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்லா டாப்பிக்குமே யூனிட் வைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த கண்டென்ட், யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் எப்படி இருக்குது, ப்ரீவியஸ் 2 இயர்ஸ் கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். இனிமேல் அக்டோபர் 1 to கமிங் எக்ஸாம் வர நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே ஃபார் ரிவிஷன் எப்படிலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறது, எந்த மாதிரிலாம் எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மேபி எக்ஸாம் உங்களுக்கு டிசம்பர் ஜனவரியில் வரலாம். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனாக வச்சுக்காமல் நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக கிளாஸ் 1 இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 லீனியர் அல்ஜிப்ரால வெக்டார் ஸ்பேஸ் கண்டிஷன்ஸ் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம பேப்பரில் இருக்கும். MA 4151 அண்ட் 52 ரெண்டு பேப்பருக்குமே இதே கண்டென்ட் தான். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறீங்க, இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, இல்லை எனக்கு இந்த பேப்பர் அரியர் இருக்குது அப்படின்னா யூ டோன்ட் ஃபீல், எதுவும் முடிஞ்சு போகலை. இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் யூனிட் 1 சூஸ் பண்ணுறீங்கன்னா யூனிட் 1ல் இந்த டாப்பிக்கில் இந்த 5 கொஷினும் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இஸ் வெல் அண்ட் குட். அப்படி இல்லைன்னா திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். இல்லை நான் இதுவரை எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை, இனிமேல் தான் இந்த பேப்பரை நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம இனிமேல் என்னென்ன ஆர்டரில் ஸ்ப்ளிட் பண்ணி டாப்பிக்கை கொடுக்குறோமோ அதே ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெக்டார் ஸ்பேஸ் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வெக்டார் ஸ்பேஸ்னால் டெஃபினிஷன் என்ன, அதில் என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது, நோட்டேஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும். அந்த டாப்பிக்கான லிங்க்கும் கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். யூனிட் 1 பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கிளாஸ் 1ல என்ன டாபிக் கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் ஒரு 2 டேஸ் எடுத்துக்கோங்க, அக்டோபர் 1 and 2. இல்லைன்னா இந்த வீக்கில் நான் இப்போ தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் ஒர்க்கிங் கேர்ள் ஆர் யாராக இருந்தாலும் இந்த வீக் மட்டும்தான் இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வெக்டார் ஸ்பேஸ் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துருந்துருக்கணும். செகண்ட், செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஓவர் எ ஃபீல்ட் இஸ் வெக்டார் ஸ்பேஸ். இது ரிப்பீட்டட் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின்லாம் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. முதல் கொஷின் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் கொஷின் அழகாக அந்தந்த கண்டிஷன் எழுதி இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட், இட் இஸ் வெரிஃபைட் இப்படி எழுதுகிற மாதிரி தான் இருக்குமே தவிர புதுசாக ஒரு கேல்குலேஷனோ ஒரு கான்செப்டோ அந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுற தேவைப்படாது. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ நல்லா பாருங்கள். செகண்ட் வீடியோ அதோட கண்டினியூட்டியா தான் நமக்கு இருக்கும். தேர்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா the set of all sequence. ஸோ சீக்வன்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும், அதில் எப்படியெல்லாம் வெக்டார் ஸ்பேஸ் கண்டிஷன் செக் பண்ணணுங்கிறது தான் இருக்கும். 4 and 5ங்கிறதுலாம் யூனிவர்சிட்டி கொஷின்ஸு. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அந்த மேட்ரிக்ஸில் நான் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதா இல்லையா, இட் இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஆர் நாட், இப்படி செக் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இந்த 4th ப்ராப்ளம் ஆகட்டும் 5th ப்ராப்ளத்துலேயும் இருக்கும். 5th ப்ராப்ளத்தில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, x + y = xy and kx = x power k. இட் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ இந்த மாதிரி கொஷினை ஒரு கேதரிங்கை நம்ம ஃபார்ம் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது MA 4151 and 52 பேப்பரில் யூனிட் 1ல் கிளாஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் ரிவிஷனுக்கு என்ன எடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஸோ யூனிட் 1 சூஸ் பண்ணுறவங்க இந்த 5 கொஷினை ஃபஸ்ட்டு டாப்பிக்காக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இந்த 5 கொஷினில் கண்டிப்பாக இந்த மாடலில் ஒரு கொஷின் வரலாம். ஸோ வந்தால் நமக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சாலே போதும், அழகாக அட்டன் பண்ண முடியும். கிளாஸ் 1 டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கோடு சேர்த்து பாருங்கள். முடிஞ்சால் ஹேண்ட் ரைட்டட் நோட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வைஸ் பார்த்து ஓகே இதெல்லாம் ஈஸி தானே இதெல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், பட் எழுதும் போது தான் நமக்கு ஸ்டக் ஆகும். அந்த இடத்துல தான் நமக்கு எந்த ஸ்டெப்பு எதுக்கடுத்து வரும், எந்த ப்ராப்பர்ட்டி வருங்கிறது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் திணற மாதிரி ஆகும். ஸோ அதுக்கு நமக்கு டைம் இருக்குது, கிட்டத்தட்ட நமக்கு 2 or 3 months டைம் இருக்குது இன்னும். ஸோ அதனால் இப்போ இருந்து நீங்கள் நோட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டிசம்பர் ஜனவரியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த 5 கொஷினை ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை, நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டேர்ம்ஸ் எல்லாமே தெரியும். ஜஸ்ட் பாருங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், இல்லை என் கையில் நோட்ஸ் இருக்குன்னா நோட்ஸையும் வீடியோவையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்கள் கையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த 5 கொஷினும் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே யூனிட் 1 ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம். இதே மாதிரி யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 எல்லாமே ரிப்பீட்டட் டாபிக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எந்தெந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்களோ அதில் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக கம்மிங் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணலாம். நம்ம இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கணிதப்பழை@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து நம்ம சேனலில் ரிவிஷன் கிளாஸஸ் செக்ஷன் வைஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.